ஹாய் கைஸ், போன வீடியோவில் நம்ம லேயர் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதை வச்சு ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் மேக் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, நான் ஃபஸ்ட்டு வீடியோவை ட்ராக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்துடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நிறைய ஸ்பேஸ் இங்கெல்லாம் இருக்குது. அதனால இந்த கிளிப்பை மட்டும் கொஞ்சம் நான் லார்ஜ் ஆக்கிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் வெளியில் போன மாதிரி இருக்குது. ஸோ நான் ஆங்கர் பாயிண்ட்டை வச்சு லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கீழேயும் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட சப்ஜெக்ட் வந்துடுச்சு. லைட்டாக வீடியோவை ரொட்டேட் கூட பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு சிம்பிள் எஃபெக்ட் ட்ரை பண்ணலாம். நான் கரெக்டாக ½ செகண்டில் வச்சு Ctrl+Shift+D ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு அந்த கிளிப் மட்டும் கட் ஆகி வந்துடும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி டெலீட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் அந்த கிளிப்பை வச்சு எடிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து ஒவ்வொரு கிளிப்பையும் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒவ்வொரு கிளிப்புக்கும் சென்டரில் உள்ள கிளிப்பெல்லாம் நான் டெலீட் பண்ணுறேன். இப்போ எல்லா கிளிப்பையும் ட்ராக் பண்ணி நான் மெர்ஜ் பண்ண போகிறேன். இப்போ வீடியோவை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ சம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல டெக்ஸ்ட்டை கட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இந்த கிளிப்பை டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோவை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான் கைஸ், இது ஒரு சிம்பிள் எஃபெக்ட் தான். ஸோ இப்போதைக்கு நம்மளோட லேயரை வச்சு மட்டும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். அப்கமிங் கிளாஸில் இன்னும் அட்வான்ஸாக நம்ம வீடியோ மேக் பண்ணலாம். ஓகேவா? இது சிம்பிளாக இருக்குன்ட்டுன்னு ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்றாதீங்க. இதோட நம்மளோட பேசிக் செக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இவ்வளோ நாள் பார்த்த வீடியோ எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.